ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை, இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தா ஈஸியா இருக்கும் அரசியல் எல்லாருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இது பல்வேறு வகையான மொழிகளும் இனக்கூறுகளும் இருந்த ஒரு நாடு இது. இங்க அரசியல் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தர் வராருன்னா அவர் எவ்வளவு புரிதலோட, எவ்வளவு தெளிவோடு, எவ்வளவு படிச்சு, எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்திருப்பாரு. நீங்க ஒரே சுத்துல அவருக்கு அரசியல் தெரியுமான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட முடியாது. அவர் அறிவாளி தான். அவர் படிச்சது எனக்கு எப்படி தெரியும்? அவர் வர்றாருன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த தூக்கி போட்டு வெளியே வர்றாருன்னா, சரி நான் அவன் கேட்கறேன், இந்த வேலையை தூக்கி போட்டு நீ வெளியே வா, அரசியல் பண்ணலாம் வா, ஊரா போயிட்டு கிராமமா போய் அரசியல் பண்ணலாம் வான்னு உன்னை கூப்பிட்டா நீ வருவியா? வரமாட்டேன். ஏன்னா நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களுக்காக செய்யணும்னு ஒரு மனுஷன் வராருல்ல, அவரை வரவேற்போம். என்ன இருக்கு, தப்பு இருக்குது, தப்பா நியாயமானது அரசியல் களத்துக்கு இறங்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க, பேசுங்க. வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை இப்படி கேள்வி கேட்கறதுன்றது எந்த விதத்துல நியாயம் தான் எனக்கு தெரியல. நான் வரவேற்கிறேன், அவரை வாழ்த்துக்கள் சொல்லுவேன், வரவேற்பேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவர் சொல்றதுக்கு. அதே மாதிரி அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது.